வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சக்கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். வித்து கத்திரிக்காயோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரை கத்திரிக்காய்க்கு நான் புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கீரையை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் நான் ஊற்ற போகிறதில்ல, சரிங்களா? உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்ற வேண்டாம். இங்கே பாருங்கள், வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கத்திரிக்காயோடு சேர்த்து எப்படி கடைஞ்சி, அதாவது அந்த கடைச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா புளிப்பு சுவைக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறேன். பெருங்காயத்தூள் பொரிஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம், இந்த 4ம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிச்சக்கீரை கத்திரிக்காய்ங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கோங்கரா தொக்குன்னு தானே எல்லாத்து வீட்லேயும் செய்வோம். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் கோங்கரா தொக்கு செஞ்சு வச்சுப்பாங்க. தொக்கை விட இந்த கத்திரிக்காய் போட்டு கடையிறதுங்கிறது எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட்டுங்கிறதே ரொம்ப டெலிஷியஸாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், கத்திரிக்காயோட புளிச்சக்கீரையை செஞ்சு பாருங்கள். இந்த வேலை நான் செய்கிற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலில் நான் போடுறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாய், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்ல ஒரு கை நிறைய எடுத்துட்டு தட்டி தான் இதுக்கு ஆட் பண்ணணும், சரிங்களா? சின்ன வெங்காயமும் பூண்டையும் தட்டுறதுன்னா உங்களுக்கு தெரியும்ல, கட் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு கல் வச்சோ இல்லை சின்ன அந்த இது சொல்லுவோம் இல்லையா, மிளகு ஜீரகம்லாம் இடிப்போம்ல, அந்த மாதிரி இதில் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு அதை இதில் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தட்டி ஆட் பண்ணும் போது தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெந்தயம் பொரியட்டும். நான் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து எடுத்துக்கிறேன். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நீங்கள் சேர்த்து எடுக்கும் போது, நீங்கள் பச்சை மிளகாய் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம்னா நீங்கள் வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா அந்த புளிப்பு சுவைக்கு அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மீடியம் தான் காரம் எங்கள் வீட்டில், அதனால் நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயமும் ஜீரகம், சின்ன வெங்காயம், அது பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு ஆட் பண்ணி வதக்கி எடுக்கிறது தாங்க இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இது வதங்கிருச்சுங்களா? இப்போ நான் வெங்காயம் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயம் போட வேண்டாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் வதங்கட்டுங்க. இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு கத்திரிக்காயும் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், வதக்கி கத்திரிக்காயும் ஆட் பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காய் ஆட் பண்ண பிறகு எந்த கத்திரிக்காய்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கி எடுத்த பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த புளிப்பு, அதாவது புளிப்பு சுவைங்கிறது புளிச்சக்கீரையிலேயே இருக்குங்க. கத்திரிக்காயோடு சேர்த்தும் போது அந்த புளிப்பு இன்னும் உங்களுக்கு நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் உங்களை நான் புளிச்சக்கீரையை தொக்கா செய்யும் போது உங்களுக்கு புளிப்பு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது நல்ல புளிப்பு சுவை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஒரு 2-3 டேஸ் சாப்பிட்டுக்கலாம், எதுவும் ஆகாதுங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸு புளிச்சக்கீரை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரை தண்ணி விடும், அந்த தண்ணியும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெந்து வரணும் இல்லைங்களா, இந்த கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் சேர்ந்து வெந்து வரத்துக்காக நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பிறகு நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கும் இல்லைங்களா,
அதில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டு அடிக்கிறங்கிற பேரில் எதுவும் செஞ்சிடாதீங்க. நல்லா தனித்தனியாக அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த கடைஞ்சி எடுக்கும் போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. அந்த தண்ணி நல்லா நம்ம ஊற்றுற அந்த தண்ணி வந்து பாயில் ஆகி வந்தால் போதும். தண்ணி வற்றி வரணுங்கிறது கிடையாது. தண்ணி கொஞ்சம் அதில் இருக்கட்டும், சரிங்களா? இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா?